119 33 இருந்து 40 வரைக்கும். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வாக்கு உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். உமது நீதியார் என்னை உயர்ப்பியும். ஆமேன். ஓகே, இதுல அந்த முடிவுல என்ன சொல்லி இருக்கு? உமது கட்டளையின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். இன்னைக்கு தலைப்பண்ணது ஏ, தமிழ்ல ஏ அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏ நமக்கு இதுக்கு அர்த்தமே தெரியாம சும்மா ஒரு ஆளை கூப்பிடணும், பக்கத்துல இருக்கவங்கள பழக்கம், தொடர்பு, உறவு இருந்தாதான் ஏ அப்படின்னு உள்ள வார்த்தை யூஸ் பண்ணோம். இங்க வாடா, இங்க போடா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது. நமக்கு இந்த ஏ இங்கிலீஷ்ல இ அப்படின்னு தான் இருக்கும். அந்த எப்ரே பதத்துல ஆக்சுவலா ஏ தான் இருக்கும். அந்த ஏ தமிழுக்கும் ஹீப்ருவுக்கும் எவ்வளவோ தொடர்பு இருக்கு அந்த ஏல. அந்த ஏன்னு சொல்லும் பொழுது இங்க வா அப்படின்னு சொல்லலாம், உறவை சொல்லலாம், கடிந்து கொள்ளலை சொல்லலாம், பார்க்க வேண்டிய அதாவது அழைப்புக்கு வேண்டிய அந்த சத்தத்தை யூஸ் பண்ணலாம். அவர் ஏ அப்படின்னு உள்ள அந்த எழுத்து அந்த சத்தம் எதை வெளிப்படுத்துதுங்கன்னா பிரசன்ஸ். அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க ஏ அப்படின்னு சொல்லுவோம், தூரத்துல இருக்கிறவங்க யாரும் எழு அப்படின்னு சொல்ல முடியாது. எழு அப்படின்னு சொல்லுவோம், அது நீண்டு போன எழுத்து, ஆனா அதை நீட்டி முடிக்கணும். ஆனா இதுல இந்த லெட்டரே நமக்கு காட்டுகிறது பிரசன்னம், பக்கத்துல, நெருக்கத்துல. இது 5வது லெட்டரா இருக்கும். அப்போ 5வது லெட்டர் அதுலயும் ஒரு இது இருக்கு. 5 அப்படின்னு சொன்னா ஜீவன் அப்படின்னு அர்த்தம். 5ன்னு சொல்ல சங்கிக்கு அர்த்தமே ஜீவன். அப்ப ஜீவன் உள்ள ஒரு நபருடைய பிரசன்ஸ நமக்கு வெளிப்படுத்துகிறது தான் என்னது இந்த சத்தம். ஜீவன் உள்ள நபரை கவனித்த, லுக், பிஹோல் அப்படியெல்லாம் வரும். அவ இதுல நிறைய பின்னணி கிடையாது. அதாவது ஒரு ஆளு பார்க்கும்போது, கவனிக்கும் போது, கவனித்து விசாரிக்கும் போது, விசாரணை இல்லை கவனிக்கும் போது. நம்ம எப்ப கவனிப்போம்? நமக்கு ஒரு ஆளு ஒரு கருத்தை சொல்லும் போது கவனிப்போம். அப்போ ஏ அப்படின்னு உள்ள அந்த சத்தம் இல்ல அந்த லெட்டரு நமக்கு எதை காட்டுது? பிரசன்ன கவனத்தை. பிரசன்ன கவனம். ஒரு ஆளு நம்மகிட்ட பிரசன்னமா இருந்து நம்ம கவனிக்கும் போது என்ன செய்வாங்க? நம்முடைய அறியாமைகளை நீக்கி நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவ வெளிப்பாட்டினுடைய ஒரு பின்னணி, அதாவது ரெவலேஷன். இந்த ரெவலேஷன் இந்த பிரசன்ஸ் அண்ட் ரெவலேஷன், அதாவது தேவ பிரசன்னமும் வெளிப்பாடும் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தம் தான் என்னது? தெய்வ வெளிப்பாட நமக்கு உருவாக்கும். நம்ம அழைத்து நம்ம பார்க்க வைக்கும் ஒரு தன்மை அது. அப்ப அவருடைய பிரசன்னம் நம்ம என்ன செய்யும்? அழைத்து பார்க்க வைக்கும் தன்மை கொண்டது, கவனிக்க வைக்கும் தன்மை கொண்டது. இனி அவருடைய பிரசன்னத்தை பற்றி அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்பிரேஷன் சிம்பலைசிங் த ஸ்பிரிச்சுவல் ஓப்பன்னஸ் டு த காட்ஸ் பிரசன்ஸ். இந்த ஹை அப்படின்னு சொல்ற இன்ஸ்பிரேஷன் தூண்டுதல். எதை? தேவ பிரசன்னத்தை நமக்கு என்னது பார்க்கிறாலே
காணக்கூடிய ஒரு தூண்டுதலை உருவாக்குகிற ஒரு சத்தம். அது மட்டும் இல்ல, represents the ability to preserve, express the connection with the divine everyday life. ஒவ்வொரு நாள் ஜீவிதத்துக்கு தேவையான தேவனுடைய அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள்ள வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ஸ். ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான அவருடைய பிரசன்னம். தேவ பிரசன்னம் எதுக்கு நமக்கு தேவை? அதான் ரொம்ப முக்கியம். ஹி இல்லையே அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ்ல ஹி, இங்க ஏ அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன்னு சொல்லுகிற அந்த லெட்டருடைய அந்த முக்கியமான அந்த நோக்கம் என்ன? இன்ஸ்பிரேஷன், உணர்த்துதல், தூண்டுதல், பார்க்க வைத்தல், கவனிக்க வைத்தல், உணர்தல், தூண்டி உணர்த்தி கவனித்து பின்பற்ற வைக்கிற ஒரு லெட்டராக என்னது அந்த 5வது லெட்டர். அதாவது பார்த்து கவனித்து பின்பற்றணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும். அப்ப இந்த ஒரு சாதாரண காரியங்கள் அல்ல. அப்ப அது டெய்லி தேவை. அதான் அதுல உள்ளது. இனி 5 ஆகும், லெட்டரும் 5 ஆகும். ஒருத்தன் ஜீவனோட இருக்கான்னா அவனுக்கு டெய்லி அவருடைய பிரசன்னம் தேவை அப்படின்னு உள்ளத அந்த 5 ஜீவன். அப்போ 5 உயிர் உள்ளவர்களுக்கு தேவ பிரசன்னத்தை காணவும் உணரவும் கைக்கொள்ளவும் தேவையான தூண்டுதலை ஏற்படுத்துகிற ஒரு சத்தம். இப்ப அந்த தூண்டுதல்ல இப்ப 7-8 வசனம் வாசித்தோம். அந்த 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். அந்த தூண்டுதல், அவருடைய பிரசன்ன தூண்டுதல் ஒரு மனுஷனுக்குள்ள எதை உருவாக்குறது? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நம்ம வைக்கிறது. இனி ஏன் நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அவருடைய பிரசன்னம், அந்த சத்தம், அந்த ஹீலையே என்ன சொல்லுகிறது? நீ கவனித்து நீ அதை பின்பற்றும்படியாய் உன்னை அது தூண்டுகிறது. என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளின் மேல் உள்ள வாஞ்சை. அந்த கட்டளையின் மேல் உள்ள வாஞ்சி அப்படின்னு சொன்னா 42வது சங்கீதம் 2ல என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அப்ப அந்த வாஞ்சை, இளைஞன அந்த ஆசை என்ன சொல்லுகிறது? இட்ஸ் அதாவது தாகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆசைன்னு சொல்ற வேர்டையும் உபயோகப்படுத்தலாம். இங்க உம்முடைய கட்டளையின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொன்னா, எதுக்கு நான் வாஞ்சியா இருக்கிறேன்? நான் எதுக்கு தாகமா இருக்கிறேன்? அவருடைய பிரசன்னம் எனக்கு எப்பவுமே டே பை டே, எவ்வொரு டே, எல்லா நாளும் அவருடைய பிரசன்னத்துல நான் நிக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சை. எதுக்காக அவருடைய பிரசன்னத்துல மனுஷன் நிக்க வாஞ்சிக்கிறான் அப்படின்னு கேட்டா, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் தாகமா இருக்கிற என் இருதயமும் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. எதுக்கு இந்த வாஞ்சை, இந்த தாகம், அந்த சத்தம் அப்படின்னு கேட்டோம்னா வேற எதுக்குமே இல்லை. அங்க என்ன சொல்லி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த அந்த கம்பீரத்தினுடைய அந்த உணர்வு நமக்கு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 5:21 என்ன சொல்லியிருக்கு? பிதானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தம் சித்தமுள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறார். எதுக்கு? தேவனுடைய பிரசன்னத்தை அனுதினம் நாடணும்னா உயிர்ப்பிக்க, அதாவது உயிர்த்தலுல பங்கடைய. டே பை டே, ஒவ்வொரு நாளும் எனக்கு அவருடைய பிரசன்னம் தேவை. எதுக்கு தெரியுமா? அவருடைய கற்பனையை நான் கை கொள்ளுறது நோக்கம். அனுதினமும் நான் அவரோடு நடக்க நோக்கம் வேற ஒண்ணும் இல்லை. உயிர்த்தலுல பங்கடையணும். நம்ம சும்மா எதுக்கும் எழுந்து காலையில நான் ஜெபிக்கல. இங்க யோவான் 5:21 தெளிவா, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி
உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிப்பார். அதாவது பாவ மரணத்தின் மேல் ஜீவன் அடைவதற்கு, பாவ மரணத்தில இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவருடைய பிரசன்னம் வேற எதுக்கும் இல்லை. பிரசன்னம் நான் பெரிய என்னது தேவனுடைய பக்கத்து வீட்டுல இருக்கேன், நானும் ஆண்டவரும் பயங்கர கூட்டாங்க, எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அடையாளம் செய்ய முடியும்னு காட்டுறதில்ல. அதுக்குள்ள நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தினுடைய உள்நோக்கமே நீயும் நானும் பாவ சாவுல இருந்து உயிரடையணும். பாவத்தினுடைய அந்த அந்த உணர்ச்சியற்ற சாவு, பாவத்தால் வருகிற உணர்ச்சியற்ற சாவு, அந்த சாபம் நீங்கணும், நம்ம உயிரடையணும், தூண்டப்படணும், உணர்ச்சி அடையணும், புரியணும், பின்பற்றணும். அப்போ அவருடைய பிரசன்னத்தால் அனுதினமும் அது தேவைன்னு சொல்லியிருக்கு. ஒரு நாளைக்கு இல்லை, பாவ சாவு வராம இருக்கும், வேற எதுக்கும் இல்லை. எதுக்கு அவருடைய பிரச்சனை எனக்கு வேணும்? ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன். பாவ சாபம், சாவு அதாவது மரணம் என்ன தொடராம இருக்கணுமே, தேவ பிரசன்னம் இருக்கணும். இல்லைங்கன்னா பாவ மரணம் நம்மை தொடரும். இந்த பாவம் மரணம் சொன்னா என்ன நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம செத்தவனுக்கு உணர்ச்சி இல்லாதது போல சிலர்கிட்ட போய் இந்த இப்போ ஒருத்தன் பொய் சொல்றான், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொன்னா அவனுக்கு உணர்வு இருக்காது. அவன் அதை பெருமையா நினைப்பான். பொய்ன்னு சொல்றது ஒரு பெரிய பாவம்னு அவன் நினைக்க மாட்டான், உணர்வுட்டு போனவனா இருப்பான். அப்போ யாருக்கு அந்த உணர்வு இருக்கும்? தேவ பிரசன்னத்துல இருக்கிறவனுக்கு பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னவன உணர்வான், ஐயோ நான் பொய்ய சொல்லிட்டேனே, உணர்வடைந்து அவன் கற்பனையை கைக்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவ பாவம் மரணம் அவனை பின்பற்றாது. எதுக்கு வேண்டி நான் தேவ பிரசன்னத்தை அனுதினமும் தேடுவேன்னா பாவ மரணத்துல இருந்து உயிரடையும்படியா, பாவ மரணம் வராதிருக்கும்படி அவ்வளவுதான் சொல்லணும். அப்ப அவ பாவ மரணம் என்ன தேடாம இருக்கணும், நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். அவருடைய பிரசன்னம் என்ன இல்லைன்னா பாவ மரணம் என்ன தேடும்? பாவ மரணத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பொய் மட்டும் இல்லையே, அகந்த இருக்கு, அகங்காரம் இருக்கு, பிடிவாதம் இருக்கு, பெருமை இருக்கு. இது எல்லாமே பாவம் மரணத்தினுடைய கட்டுக்குள்ள நம்ம இருக்கிறத நமக்கு காட்டுகிறது. ஆனா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், உணர்வுடையல. ஏன்? அவருடைய பிரசன்னம் இல்லை. நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன் உள்ளத எனக்கு வெளிப்படுத்துறது அவருடைய பிரசன்னம். அவர் கை கொள்ளணும். அதான் உங்களுடைய கட்டளை மேல் நான் தாகமா இருக்கேன், வாஞ்சையா இருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன். எதுக்கு? இனி மேல போடலாம். மேல போனா அங்க ஒண்ணு வரலாம். இதுல 33 என்ன சொல்லி இருக்கு? அதாவது அந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? உமது பிரமாணங்கள் வழி என்னை போதித்து உங்கள் முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொள்வேன். எதுக்காக? அவருடைய போர், அதாவது முடிவு பரியந்தம் அங்கேயா இருக்கு. நான் அவருடைய பிரசன்னம் இல்லைங்கன்னா அவருடைய கட்டளையில எனக்கு வாங்கி வேற எதுனாலையும் இல்லை. முடிவு நல்லா இருக்கணும். அடுத்தது உணர்வு அடையணும். நான் எப்பவுமே உணர்வுள்ள ஒரு இருதயத்தோட இருக்கணும். எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அந்த பிரசன்னம் என்ன செய்யும்? நமக்கு வழிகாட்டும். இப்போ ஒரு நாளைக்கு இல்லை, முட்டிய வரையும் அது வழிகாட்டணும். அதை என்ன செய்யணும்? அதை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு, கட்டளையை பற்றி கொள்வது சும்மா இப்ப ஜபிக்கிற நேரத்துக்கு பற்றி கொள்ளுகிறது, ஆராதனையில இருக்க நேரம் பற்றி கொள்ளுகிறது, மற்ற நேரம் அதை பற்றி எனக்கு யாரே கிடையாது. எப்பவுமே அதை பற்றி கொண்டிருக்கிறோம், அந்த கட்டளை பற்றி கொண்டிருக்கிறோம்னா நான் என்னதை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன போய் சொன்னேன். மனசுல தோணுனத அப்பவுமே எனக்கு குற்ற உணர்வு பயங்கரமா வந்துருச்சு. அதாவது தோணல், இது சொல்லணும், அந்த நபர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு என்னுடைய தோணல். அந்த தோணலை செய்து முடித்ததா சொன்னேன். நான் என் கண்டாவோட சொல்லுவேன்,
அதை நான் ஒரு ஆளுகிட்ட அவன்கிட்ட இப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா அது இன்னும் நான் சொல்லவே இல்லை. ஆனா நான் சொன்னேன்னு சொன்னேன். அது என்னுடைய தோணல், சொல்லணும்னு உள்ள ஒரு எண்ணம். எனக்கு அப்படி அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை இன்னொரு ஆளுகிட்ட நான் என்ன செய்யறேன், அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அது போய் தானே. எனக்கு அது சொல்லணும்னு உள்ள எண்ணம் இருக்கு, நான் அதை சொல்லிட்டு தான் சொன்னது ஒரு பொய். நான் சொல்லி வீட்டுல நான் ஏதோ செய்ய வேண்டி அப்படி இறங்கும் போது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்காதது, உன் தேவன் உனக்கு வாசல்களை திறக்காத எதனால தெரியுமா? நிறைய பொய்யை சொல்லிடுவடா, அதனாலதான் நீ பொய்களை உபயோகப்படுத்திடுவ அப்படின்னு யாரோ என்னிட்ட பேசுறது போல இருக்கு. அவ பொய்களை உணர்த்துகிற இந்த பொய்கள் பேசுகிற இது பொய்யா, உணர்வு சரிதான். அந்த விஷயத்துக்கு நான் சொன்னதை சொல்லிதான் தீரணும். ஆனா இன்னும் சொல்லல. ஆனா நான் சொன்னதா சொன்னது, சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமலே சொன்னதா. நான் உணர்ந்த உணர்வை அதெல்லாம் அந்த நபருக்கு இப்ப தெரியவே தெரியாது. நான் என்ன உணர்கிறேன், நான் என்ன சொல்லுகிறேன், அது தெரியவே தெரியாது. ஆனா மூணாவது ஆளுகிட்ட என்ன சொல்றேன், நான் அதை சொன்னேன். அப்ப அந்த ஆளை குற்றப்படுத்துறேன். அங்க நல்லா பாத்துக்கிடணும். அதாவது நம்ம ஒரு பொய் சொல்லும் போது அந்த ஆளுக்கு தெரியாமலே ஒரு ஆளை குற்றப்படுத்துகிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறோம்னு உள்ள புரியணும். பொய்ன்னு சொன்னா சும்மா ஏதோ பொய் தானே, பிரச்சனை இல்லை. அந்த ஆளுக்கு ஆபத்து ஒண்ணு இல்லையே, நல்ல பொய் தானே. நீ நல்ல பொய்யோ பொய்யான பொய்யோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. மெய்யான பொய்யோ உண்மையான பொய்யோ, இது பொய் நல்லது கெட்டதுன்னு இல்லை. அதாவது அடுத்த ஆளை குற்றப்படுத்துவதாக பொய். அவ நம்ம வாழ்க்கையில பொய்யை சொல்லுகிறவர்கள நமக்கு ஒரு பெருமை. நான் சொல்லிடுறேன். ஆனா நான் அந்த கூட்டத்துல நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட, அப்படி அவன் தப்பு செய்துட்டு இருக்கிறான், அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லணும். அதை சொன்ன பிறகு சொன்னா ஓகே. சொல்லாமலே அவனை குற்றப்படுத்திடுறோம். அப்ப அவனை குற்றப்படுத்தினோன்னு நம்ம பெரிய ஆளாயிரும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அவ பொய்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, மற்றவனை குற்றப்படுத்துறது எல்லாமே பொய் தான். ஏன்னா மெய் என்னது நேரே சொன்னா அது மெய். நேரே சொல்லும் போது அங்க என்ன உண்டாகும், சலச்சலப்பு உண்டாகலாம், சண்டை உண்டாகலாம், அடி உண்டாகலாம், வம்பு உண்டாகலாம், எல்லாமே உருவாகும். அப்போ நேரிட்டு சொல்லும் தைரியம் இல்லாம பின்னாடி இருந்து கடிக்கிற கடி இருக்கிறது, அதுவும் பொய். அப்ப இந்த பொய்யை குறித்தும் நிறைய அறிவே நமக்கு கிடையாது. பொய்ன்னு குற்றப்படுத்து, அடுத்தது என்னது, அடுத்தவனை எரிச்சல் மூட்டுவது போல. அதான் ஆண்டவர் சொன்னா தயவு செய்து பொய் சொல்லாத. ஆனா நம்ம அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது அகந்த, ஐயோ அது ஒரு பெரிய வேலை. பெருமை, திமிரு, இதெல்லாம் அடக்கவே முடியாது. சரி, இப்ப அவருடைய பிரசன்னம் எதுக்கு அதாவது எதுக்கு நம்முடைய கட்டளையை கைக்குள்ள வாஞ்சிய தாகமா இருக்கிற நம்முடைய பிரசன்னத்துக்காக வரும். அந்த பிரசன்னம் எதுக்காக அனுதினமும் நான் பாவ மரணத்துல சாகாம இருக்கிறேன். அந்த பாவ மரணத்தை சாகாம இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். உணர்வற்று போகுது. சில தப்புகளை செய்தா நமக்கு உணர்வு இல்லைன்னு சொன்னா சொன்னதையே சொல்லிக்கிட்டு பெருமைப்படுத்திட்டே இருக்கேன்னு சொன்னா நீ சித்தமேன்னு அர்த்தம். சொன்னதே சொல்லிக்கிட்டு பெருமைப்படுறது. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆக்சுவலா அது போய் அதுல பெருமை. அந்த பெருமை அடையும் போதே நீ செத்தவன். உயிர் இல்லை. உயிர் உள்ளவனுக்கு திரும்ப திரும்ப அந்த உயிர் எப்பவுமே என்ன செய்யுங்கன்னா உண்மையை பின்பற்றும். உயிர் எப்பவுமே என்ன செய்யுங்கன்னா நீதியை பின்பற்றும். உயிர் எப்பவுமே என்ன செய்யுங்கன்னா அன்பை பின்பற்றும். உயிர் உள்ளவனுகிட்ட உண்மை, நீதி, அன்பு நிலைத்திருந்தா நீ உயிர் உள்ளார். ஆனா பொய், பெருமை, அகந்தை, அகங்காரம், மாயை, நீ செத்தவன். உணர்வு அடைய மாட்டேன். அதாவது அன்பு உணர்வு ஏற்படுத்தும், உண்மை உணர்வு ஏற்படுத்தும், இந்த நீதி தெளிவை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பும் உண்மையும் எதை ஏற்படுத்தும்? உணர்வுகளை.
நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். அன்புல ஒரு உணர்வு உண்டு இல்லையா? ஒரு அன்பா இப்போ அன்புல ஒரு ஏக்கமும் உண்டு இல்லையா? அன்புல ஒரு ஏக்கம் இருக்கு, அன்புல உணர்வு இருக்கு, அன்புல ஒரு தாகம் இருக்கு. ஏக்கம், உணர்வு, தாகம் எல்லாத்தையும் ஏற்படுத்துவது அன்பு. அவனுக்கு உயிர் உள்ளவனுக்கு தான் இருக்கும். செத்தவனுக்கு இருக்குமோ? தப்பு செய்கிறவனுக்கு இருக்குமோ? இருக்காது. அதே போல உண்மைக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உண்மைக்கிட்டே என்னது? உண்மைக்கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உண்மை எப்பவுமே புதுமையை சிருஷ்டிச்சுட்டே உண்மையா இருந்தேன்னு வச்சுக்க, நீ டே பை டே அப்படி பிரசன்னத்துல புதியது ஆகிட்டே இருக்கலாம். நமக்குள்ள ஒரு புதுமை வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வாலிபம் ஒரு நாள் என்ன செய்யாது, முதுமை அடையாது. உண்மைக்கு தேய்மானம் இல்லை. நல்லா புரிஞ்சு, உண்மைக்கு தேய்மானம் இல்லை. ஆவியானவர் சொல்லுகிற சத்தம் இது, நான் என்னன்னு சொல்லல, நல்லா கவனிச்சுங்க. உண்மைக்கு என்னைக்கும் தேய்மானம் கிடையாது. உண்மை என்னைக்கும் என்னது, அது இந்த ஸ்ட்ரென்த், பவர், எபிலிட்டி, தகுதிய, பலன, அறிவை உனக்குள்ள பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். உண்மை உண்மை எப்பவுமே ஒன்னு என்ன செய்யும், உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற ஒண்ணு. நீதி எப்பவுமே என்னது, தெளிவா இருக்க வைக்கும். நீதி எப்பவுமே என்னது, சந்தோஷமா இருக்க வைக்கும். நீதி எப்பவுமே என்னது, உன்கிட்ட இன்பத்தை ஏற்படுத்துகிறது நீதி. இதெல்லாம் சாதாரண ஒரு காரியமா சிந்திக்காது. உட்கார்ந்து தியானிச்சேன்னா இந்த ஆத்மா, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாடுகிறவன் கட்டளையை கை கொள்ளுவன் என்று நீ காலையில என்னடி சொன்னீங்க. அப்ப அந்த பிரசன்னத்தை நாடணும்னு அவன் என்ன செய்யணும், முடிவு புரிந்து உங்களுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறவனா இருக்கணும், உணர்வடைகிறவனா இருக்கணும். அடுத்தது அந்த கட்டளைகளை, கற்பனைகள், கட்டளை விட கற்பனை வேற, அதையும் ஞாபகம் வச்சுக்க. கட்டளை கற்பனை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப கற்பனையின் பாதையில, வசனத்தின் பாதையில நடக்கிறவனா இருக்கணும். இருதயத்துல பொருளாசை கொள்ளாதவனா இருக்கணும். மாயையானதுல விருப்பமற்றவனா இருக்கணும். அடுத்த உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உம்முடைய வாக்கை தெய்வத்தால் நிறைந்திருக்கணும். நிந்தை வருமேன் உள்ள பயத்துல நல்ல காரியங்களை செய்கிறவனா இருக்கணும். அப்பதான் அவனுடைய பிரசன்னம் உனக்கு உண்டாகும் உள்ளத அந்த 8 வசனம், அந்த 7 வசனத்துல சொல்லிதான் கடைசியில உன்னுடைய கட்டளைகள் மேல எனக்கு மாஞ்சியா இருக்கு. ஏன் தெரியுமா, உடைய பிரசன்னத்துல நிக்கணும். உடைய பிரசனம் எனக்கு தேவையா இருக்கு. அந்த பிரசன்னத்தை தர அவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா?